டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு தளபதி விஜய் வந்துட்டு புழக்க போறாங்க. மொத்தம் வந்துட்டு கடைசி வரைக்கும் டிவிகே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆட்சியே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கெட்ச் உண்மையாகும் பட்சத்தில் 108 சீட் வாங்கி அறுதி பெரும்பான்மையை தொட்டு இருந்தாலும் அந்த பெரும்பான்மையான 118 சீட் வாங்காததுனால தளபதி விஜயால தமிழ்நாட ஆள முடியாது, அவர் சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த ஸ்கெட்சுகளும் பின்னாடி யார் இருக்கா, இது உண்மையாவே இப்படி போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் நடக்கிற ஒரு அரசியல் பரபரப்பு இந்த ஒரு நாள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கான டீட்டெயிலான வீடியோ தான். ஸோ ஓகே, இப்போ 2026ல மக்களுடைய ஏகோபித்த ஆதரவின் பேரில் டிவிகே பாத்தீங்கன்னா 108 சீட்டு எம்எல்ஏ வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க. ஸோ வெற்றிக்கு தேவையான 118க்கு பதிலாக 108 அவங்க ஜெயிச்சதால பிளஸ் ஒரு 10 எம்எல்ஏஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து இவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பட் ஒரு கட்சி வந்துட்டு அதிகமா ஆதரவு பெற்றிருக்கிறாங்க, அதிகமான சீட்டு வந்துட்டு மற்ற கட்சியோட வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததோ அப்பத்துல இருந்து மேக்சிமம் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கவர்னரை மீட் பண்ணி கவர்னர் கிட்ட வந்துட்டு தங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வந்து பதவியேற்பு விழா வந்துட்டு நடத்தி ஆகணும். பட் இங்க என்ன ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா, இவர் வந்து 108 ஜெயிச்சார் இல்லையா, ஸோ 10 எம்எல்ஏஸ் எப்படி அப்படின்னு பாக்குறப்போ இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இடியாப்ப சிக்கல் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ 108 வின் பண்ணியிருக்கிறாரு, ஓகேவா, அதுல வந்துட்டு 1 வந்துட்டு லெஸ் பண்ணா 107, அந்த ஒருத்தர் சபாநாயகர் ஆயிடுவாரு. மேபி செங்கோட்டையன் சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 107 எம்எல்ஏ ஆயிரும். 233 தொகுதிக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி பாக்குறப்போ 118 வந்துட்டு அவங்க டச் பண்ணி ஆகணும். ஸோ 118க்கு இப்போ இவங்க கிட்ட 107 இருக்கு அப்படின்னா இதுல பை எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்குல பை எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு விஷயம் வந்துட்டு அடியாவது. இந்த நேரத்துல நேற்று காங்கிரஸ் பாத்தீங்கன்னா எங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்துட்டு நாங்க ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 5 எம்எல்ஏக்களை சேர்த்து இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 113 ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் 5 எம்எல்ஏஸ்க்கு என்ன ஆகுறது? இந்த 5 எம்எல்ஏஸ் தான் இங்க வந்துட்டு ப்ராப்ளமா இருக்குது. கவர்னர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணிருக்காங்க. கவர்னர் வந்துட்டு நீங்க வந்து அறுதி பெரும்பான்மையான 118 காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு 2 வார காலம் டைம் வேணும், அதுக்குள்ள நீங்க வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செஞ்சாங்க. பட் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம், பதவி அந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணவே கிடையாது. அதுதான் வந்துட்டு இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் ஜெயிச்ச அந்த ஈவினிங்கே பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த Z+ அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா தமிழக டிஜிபி கிட்ட இருந்து வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கணும். அதுவுமே கரெக்டா போய் சேர்ந்துருச்சு. இப்ப என்னடான்னா எந்த விதமான முன்னறிவிப்புமே இன்றி இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வந்துட்டு அந்த நீலாங்கரை அவங்களுடைய ஆபீஸ் அண்ட் பனையூர் அங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த Z+ பிரிவு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நீக்கப்பட்டிருக்கு. அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாமே விஷயங்களுமே பாத்தீங்கன்னா சிஎம்க்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு வீட்டை சுத்தி இருந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு கோரி வைக்கப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நீக்கப்பட்ட எந்த விதமான முன்னறிவிப்புமே இன்றி நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இவங்க கிட்ட அதாவது தளபதி விஜய் அவர்கள் சைட்ல இருந்து வந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் சார் வந்து ப்ராப்பரா எல்லாமே அவரு தமிழ்நாடுடைய சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த Z+ பாதுகாப்பு எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் எங்க போனாலும் நான் என்னுடைய ஓன் கார்லயே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம். இதுவே கவர்னர் சைடு இருந்தா நீங்க யாரு கேட்டு வந்துட்டு அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றப்போ டிஏபி சைடு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற பார்ட்டி மெம்பர்ஸ் யாராவது வந்து இந்த பார்ட்டி மெம்பர்ஸை வந்துட்டு அடிச்சு இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வந்துட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகம் முழுவதுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நாங்க தவிர்க்கிற பட்சத்துலதான் வந்துட்டு அஸ் பர் த லா என்ன பண்ண முடியுமோ என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் வந்துட்டு நாங்க பண்ணியிருக்கோம். இதுல எங்க தப்பு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் இப்ப வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஆட்சி தான் இப்ப போயிட்டு இருக்குது. அதாவது சிஎம் யாருன்னு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல வந்து தமிழ்நாடு கொஞ்சம் நாட்கள் இருக்கும். கவர்னர் வந்துட்டு யாரு சிஎம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லா பாதுகாப்புமே கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க வந்துட்டு கரெக்டா எந்த இடத்துலயுமே பிரச்சனை வராம நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் பாத்தீங்கன்னா நம்ம டிஜிபி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்ததா சொல்றாங்க. இப்போ இதுலதான் வந்துட்டு சிக்கலே உருவாயிருக்கு. இப்போ 2 நாளைக்குள்ள பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அது பண்ணாம இவங்க இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ எகைன் அந்த ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடுக்கு வந்து வந்துருச்சு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் நம்ம டிவிக்கு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறது யாரு,
காங்கிரஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய 5 எம்எல்ஏக்களை தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாரு? பிஜேபி. பிஜேபி வந்துட்டு யார் கூட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே கூட வந்து அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. ஈவன் தோ ஏடிஎம்கே வந்துட்டு 3வது இடத்தை பிடிச்சாலும் இப்ப ஏடிஎம்கே நினைச்சா ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டணி வந்து டிஎம்கே கூட வச்சு அவங்க வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, லால இருக்கு. ஆனா அதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு பயணப்பட்டுட்டு தனித்தனியா பயணப்பட்டு அது ஒன்றிணைக்க வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னன்னா இப்ப டிவிக்கே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதால பிஜேபி டிவிக்கே வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணி அவரை வந்துட்டு சீட்ல உட்கார வைக்க கூடாதோ அதை வந்துட்டு இப்ப பண்றதா வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை கவர்னர் மூலயமா சவுத் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எப்படியாவது ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஏடிஎம்கேவை வந்துட்டு நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்துடலாம், டிஎம்கே கூட ஒரு அலைன்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கதா வந்துட்டு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தெல்லாம் நேத்து நைட்ல இருந்து ஈவினிங் 6 o'clockல இருந்து என்னன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸ் வைக்க போறாங்க. 120க்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வருது, மற்ற கூட்டணி எல்லாமே சேர்த்து. ஸோ அப்படி வைக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா 107 108 சீட்டு வச்சிருக்கிற டிவிக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டா நான் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 திராவிட கழகங்களும் தமிழ்நாடு மக்களுக்காக வந்துட்டு போராட போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இதை கேட்டதுல இருந்து வந்துட்டு மொத்த தமிழ்நாடுமே பாத்தீங்கன்னா ஆடி போயிடுச்சு. இது ஒருவேளை டிவிக்கே தூக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் ரூமர்ஸா போயிட்டு இருந்த இந்த விஷயம் இப்போ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா இங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. காலம் காலமா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை திட்டியும், ஏடிஎம்கே காரங்க டிஎம்கேவை திட்டியும் தான் இப்போ ஒரு அரசியல் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அரசியல் சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாறுறப்போ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒருவேளை அவங்க கூட்டணி வச்சு இப்படி எதிர்க்கிற பட்சத்துல அடுத்த எலெக்ஷன்ல இவங்க யாரை வந்துட்டு குற்றம் சாட்டி வந்துட்டு கூட்டணி வைப்பாங்க? டிவிக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆயிடுவாங்க. டிவிக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்கிற இடத்துல போயிருவாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா 2.5 வருஷம் இந்த 2.5 வருஷம் 2 சிஎம்யுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அப்படி எதிர்க்கிற மாதிரி ஆச்சுன்னா அங்க வந்து விஜய் அவர்கள் ஹீரோ ஆயிடுவாங்க. காலத்துக்குமே பாத்தீங்கன்னா டிஎம்கேவாலையும் ஏடிஎம்கேவாலையும் தமிழ்நாடு ரூல் பண்ண முடியாத ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ இந்த சூழ்நிலை வந்துட்டு இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில சட்ட வல்லுநர்கள், சில அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இன்னைக்கு காலையில வந்துட்டு ஸ்டாலின் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் மீடியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அவங்கள டிவிக்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க ஆட்சி அமைப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அதை அவங்க தாராளமா பண்ணலாம். பட் எதிர்கட்சியா எங்களுடைய பணியை வந்து நாங்க சிறப்பா செய்வோம். அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ எல்லாமே வந்து நிறைவேற்றணும். நிறைவேற்றாத பட்சத்துல வந்துட்டு நாங்க கேள்வி கேட்போம். ஸோ வந்து யார் வந்துட்டு மக்கள் அதிகமா சீட்டு ஜெயிக்க வச்சு ஓட்டு போட்டு வந்துட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவங்க வந்து ஆட்சி கட்டில் உட்கார்றது தான் வந்துட்டு நேர்மையான ஒரு விஷயம். அதுக்கு நாங்க வந்துட்டு எதுவுமே வந்துட்டு குறுக்க வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியால வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு இருக்கிற எல்லா எம்எல்ஏஸுமே பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து ஒரு ரெசார்ட்ல தங்கி இருக்கிறதாகவும் ஆலோசனை கூட்டம் வந்துட்டு நம்ம இபிஎஸ் தலைமையில வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாகவும் அந்த புதுச்சேரிக்கு போற வழியில நம்ம ஏடிஎம்கே செயலாளர் அன்பு செல்லின்னு நினைக்கிறேன், அன்பழகுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பாத்தீங்கன்னா மீட் பண்ணி மீடியாஸ் வந்து இந்த விஷயங்களை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தாயுள்ளம் கொண்டவர். அவர் வந்துட்டு கவர்னரை வந்துட்டு கண்டிப்பா மீட் பண்ணுவாரு. ஆனா அவங்க டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சு மீட் பண்ண போறாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயத்தெல்லாம் பண்ணி வந்துட்டு அவங்களை மீட் பண்ண போறாங்களா அப்படிங்கறது வந்துட்டு இப்போதைக்கு தெரியாது. இப்போதைக்கு அது கொஸ்டின் மார்க்காவே இருக்கட்டும். பட் அதிசயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவர் பேசாம போயிட்டாரு. இப்ப இந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்பமான சூழ்நிலை பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு. பிஜேபி பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ண பாக்குது. இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடுல இல்ல இந்தியாவில எங்கேயுமே நடந்ததே கிடையாது. ஒரு கேண்டிடேட்டை வந்து மக்கள் சூஸ் பண்ணிட்டாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவருக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு வந்துட்டு எதிராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தம்பிராமையா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு விஜய் சார் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்களா, மக்கள் அவங்கள தானே வந்து திரைத்துறையிலிருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா அவரை நீங்க எம்ஜிஆர் மாதிரி பார்க்கணும். அதனால வந்து
எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஏடிஎம்கே கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க டிவிகேக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு 30 எம்எல்ஏவா வந்து நீங்க ஆதரவு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தம்பிராமையா சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் அஸ் பர் த லா வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. பட் அவர் ஆட்சி அமைப்பில் வந்துட்டு சிக்கல் நீடிக்க கூடாது. மக்கள் வந்துட்டு அவங்கவுங்க அன்றாட வேலைகளை பார்க்கணும். அது வந்துட்டு ஒரு ப்ரெஷரைஸ்டா வந்துட்டு மக்களை வந்துட்டு பண்ணிருக்க கூடாது. அது ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஆதரவா வந்து கேம்பெயின் பண்ண குழந்தைகள் கூட வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் சார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்வு வந்துட்டு ரொம்ப வலுவாகவும் தெளிவாகவும் இருப்பதாக வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஜனநாயக தீர்ப்பை மதிப்பது அவசியம். பிஜேபி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க வராதிங்க, நேஷனல் பார்ட்டி வந்து நீங்க நேஷனல் பார்ட்டியாவே இருங்க, உள்ள வராதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. திருமுருகன் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருந்தும் ஆளுநர் அவரை அழைக்காமல் இருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. சட்ட நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் பூஞ்சி சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளின்படி தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழலில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியையே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா IUML அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்த, அதாவது அவங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கூட வந்துட்டு கூட்டணியில இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கிறது பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கூட எந்த ஒரு முக்கிய அரசியல் முடிவையும் எங்களுடைய தலைவர், அதாவது நாங்க கூட்டணியில இருக்கிற பெரிய கட்சியினுடைய தலைவராகிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு எடுக்கணும். சோ அவங்களுடைய முடிவு தான் வந்துட்டு இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் ஆளுநருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சட்டப்படி பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை வந்து அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அரசியலை வந்துட்டு குழப்பத்தை வந்து நீங்க நீடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ டக்குனு இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 1 hours பிஃபோர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கேல இருக்க முக்கியமான கூட்டணி கட்சிகள் அண்ட் முக்கியமான எம்எல்ஏஸ் யாரெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்களோ அவங்க கூட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்க தீர்மானமா எடுத்திருக்காங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து விலகி போன காங்கிரஸுக்கு வந்துட்டு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். இது இல்லாம வந்துட்டு அடுத்த தீர்மானம் அப்படின்னா கூட்டத்தில் மொத்தம் 4 தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னா, இதில் காங்கிரஸ்க்கு எதிரான கண்டனம் நான் சொன்ன மாதிரி, அடுத்து மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்று உறுதி பிஜேபியை வந்துட்டு சொல்றாங்க. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தல், யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நன்றி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் அதே தான், டிவிக்கு ஆட்சி அமைப்பில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்க அலைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போதைக்கு வந்து நாங்க பண்ணல. பட் நாங்க எதிர்கட்சியா வந்து பயங்கரமா செயல்பட போறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய நோக்கமுமே பாத்தீங்கன்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம எதிர்கால நடவடிக்கைகளா திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு அந்த குழுவின் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்வு செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அப்படி தவறும் பட்சத்தில் KN நேரு மூத்த தலைவர்கள் வந்து அவங்க தான் வந்துட்டு டாப்ல இருக்காங்க. ஸோ KN நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவுடைய குழு தலைவரா சட்டமன்றத்துல வந்து டீம் லீட் பண்ற ஒரு ஆளா வந்து அங்க இருப்பாங்க. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் சார் அவர்கள் தான் வந்துட்டு அந்த டீமை லீட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வந்து KN நேரு சார், அப்படி இல்லைன்னா வந்து உதயநிதி பிரதர் வந்துட்டு லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்களே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அதாவது 7ஆம் தேதி தமிழகத்துல இருக்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இதுல எனக்கு என்ன தோணுது அஸ் அ குடிமகனா, அஸ் அ ஓட்டரா வந்துட்டு வாக்களிச்ச ஒரு குடிமகனா எனக்கு தோன்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து, சட்டப்படி என்ன பண்ணணுமோ நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. மக்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஓகே, பெரும்பான்மை கிடையாது, பட் அவங்களுக்கு வந்து அந்த 2 நாளைக்குள்ள வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு 2 வார காலம், அவங்க எத்தனை நாள் காலம் கேட்கிறாங்களோ அந்த கால அவகாசத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாம வந்துட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் அழுத்தம் கொடுக்க கூடாது. இப்போ வந்து டிவிகே சைடு என்ன பண்ண போறாங்கன்னா உச்சநீதிமன்றம் போக போறாங்க, இல்லாட்டி வந்து உண்ணாவிரதம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு உச்சநீதிமன்றம் போகிறது வந்து இவருக்கு வேணா வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் இது வந்து நேஷனல் இஷ்யூ ஆயிரும். இங்க இருந்து டெல்லி போயிட்டு வந்து அவங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு ஒரு உண்ணாவிரதமோ இல்லை வந்து அங்க போயிட்டு ஒரு கேஸ் தொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஆகி போயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா மொத்த நேஷனல் மீடியாவுமே பாத்தீங்கன்னா அங்க போய் உட்கார்ற மாதிரி ஆயிடும். ஒருத்தர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு CM கேண்டிடேட் போயிட்டு அங்க உட்கார்றப்ப வந்துட்டு, அப்ப இங்க எங்க ஜனநாயகத்துக்கு வந்துட்டு மதிப்பு இருக்கு, மக்களுக்கு எங்க மதிப்பு இருக்கு, மக்கள் போட்ட ஓட்டுக்கு எங்க மதிப்பு இருக்கு? ஸோ அதுதான் வந்து நான் கேட்க விரும்புறது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர்.